எனக்கு எங்க தாத்தா சொத்துல இருந்து கிடைச்ச 1 ஏக்கர் நிலத்துல ஒரு ஸ்கூலை கட்டி திக்கில்லாத அனாதை குழந்தைங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கேன். ஊர் பொதுமக்கள் கொடுக்கிற நன்கொடைகளை வச்சு அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவங்க பிழைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டு இருக்கேன். இப்படி இருக்கிறப்போ அந்த ஸ்கூல் இடத்தை ஆக்கிரமிக்க ஆசைப்பட்டு யாரோ காளியப்பங்கிறவன் வெத்து ஸ்டாம்ப் பேப்பரை கொண்டு வந்து கையெழுத்து போடுன்னு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காமா. எனக்கு யாரும் இல்லம்மா, உங்களை தான் நம்பி இங்க வந்திருக்கேன். எப்படியாவது அந்த ஸ்கூல் இடத்தை காப்பாத்தி கொடுங்கம்மா. உங்க ஸ்கூல் எங்க இருக்கு? நம்பர் 44 செகண்ட் மெயின் ரோட் 5th கிராஸ் ஸ்ட்ரீட் அண்ணா நகர். சரி போங்க. கிட்டு அம்மா மச்சான், இந்த தியேட்டர்ல உட்காந்து படம் பாக்குற ஜாலி வேற எந்த தியேட்டர்லயுமே கிடைக்க மாட்டேங்குதாடா. நம்ம சீட் எங்கடா? நீ எங்க ஒண்ணா உட்கார்ற? எல்லாம் நம்ம சீட்டு தான். என்னடா தியேட்டர் இவ்வளவு சீக்கிரம் ஹவுஸ்ஃபுல் ஆச்சு? இந்த தியேட்டர் தலையெழுத்து இப்படிதான்ப்பா. என்னடா நேராகவே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல? தியேட்டர் காலியா தானே இருக்கு. பிளாக்ல டிக்கெட் விக்கிறவனுக்கு வியாபாரம் நடக்குது இல்லையா? அதான். டேய் சீக்கிரம் படத்தை ஸ்டார்ட் பண்றா முண்டா. யாராவது அந்த பாட்டி ஆளுங்களா? ஆமா, இன்னைக்கு நாம தொலைஞ்சோம். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிமா. சமூக சேவை செய்யறவங்களுக்கு நான் நல்லதையே செய்வேன். அநியாயம் பண்றவங்களுக்கு நான் பத்திரகாளியா மாறிடுவேன். டேய் சத்யா, அம்மா ஒவ்வொரு மாசமும் 10,000 ரூபாய் இவங்க ஸ்கூலுக்கு நன்கொடையா அனுப்பி வை. சரிம்மா. ரொம்ப சந்தோஷமா. அப்ப நான் வர்றேம்மா. அம்மா ப்ளீஸ் உட்காருங்க. அம்மா செஞ்ச உதவிக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு. இத கொண்டு போய் அம்மாட்ட கொடுங்க. நான் அப்புறம் நேர்ல வந்து அம்மா சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. சரிக்கு நம்ம லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் போதும் இல்லையா? ஏய் உனக்கு என்னாச்சுடா? மூளை குழம்பிருச்சா? வாய மூடுறா. இந்த பணத்தை பார்க்கும் போது நமக்கு இதை எப்படியாவது சொந்தமாக்கிக்கணும்னு தோணுது. ஏய் விக்கி, நல்லா யோசனை பண்ணி பாரு. எத்தனை நாளைக்கு இவங்களே நம்பிட்டு இருக்கிறது? நம்ம குடும்பத்தை இல்லையா? நமக்குன்னு பொண்டாட்டி பிள்ளைங்களே இல்லையா? இருக்கு. அப்படின்னா இந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் நம்ம ஆசையை நிறைவேற்றி கூடாது? அம்மா நாம இங்க இருந்தா தானே அம்மா பத்திரகாளி ஆயிடுவாங்க. இப்பவே ஊரை விட்டு பறந்துட்டா நீ இதுக்கு சம்மதிச்சா வண்டியை நேரா சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு விட. ஓகே இக்பால். என்ன இது? வண்டி நகர மாட்டேங்குது. என்னடாச்சு? இரு பாத்துட்டு வரேன். யாரு கல்லு வச்சது? அண்ணே அண்ணே அது வந்து